எதிர்கட்சி தலைவர் சொல்வது 100% உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்கள் வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. இல்லை யாரு நிறைவேற்றோம்? எல்லாரும் அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது, நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது, என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது. அப்படி வருவது முழு திருப்தி எடுக்கிற போது தான் தொழிலை தொடங்குகிறார்கள். சில இடங்களில் அவர்களுக்கு சில எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி போடி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்னு இப்போ எல்லா மாநிலத்திலும் போட்டி போட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போகலாம். ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம்? அதெல்லாம் சொல்லணுமா? நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை இப்பொழுது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். சொல்லுகிறார், அதையே திருப்பி திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக் கொண்டு கேள்வி. நாங்க மறுக்கல. அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு, வருத்தத்தோடு, அக்கறையோடு நம்முடைய மாண்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை? ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரையில் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி எத்தனையோ பலமுறை பேசி அதையெல்லாம் முழு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவாக அவங்களுக்கு போய் கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் அரசு ஊழியருடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசுடைய எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 23 ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது. நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க என்பதுதான் நான் வைக்கக்கூடிய மாண்பு பேரவைத் தலைவர்களை. இன்னும் சில பிரச்சனை இருக்குது. நம்ம 100% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சொல்லலை. இன்னும் 1% இருக்குது. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல் அங்கன்வாடி அமைப்பாளர்கள், இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவங்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அது போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து
நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதி. இப்போ தங்கமணி அவர்கள் கலைஞர் கனவில்ல திட்டத்தை பற்றி ஒரு பிரச்சனை எழுப்பியிருக்கிறார். இல்லை, அது கவர்னர் உரையில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இருக்கிறது நல்லா தெளிவாக பாருங்கள். 22ஆம் பக்கத்தில் 31வது பத்தியில் கடைசி 3வது லைனை பாருங்கள். இதுவரை கலைஞர் கனவில்ல திட்டத்தின் மூலமாக எதிர்வரும் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தெளிவாக இருக்கு. அதுதான் அமைச்சர் சொன்னார். கிட்டத்தட்ட 70,000 வீடு கட்டி முடிச்சாச்சு, இந்த மிச்சம் இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னார். ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது, என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது. அப்படி வருவது முழு திருப்தி எடுக்கிற போது அந்த தொழிலை தொடங்குகிறார்கள். சில நேரங்களில் அவருக்கு சில எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்ற இப்போ எல்லா மாநிலத்திலும் போட்டி போட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போவாங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா? எதிர்கட்சி தலைவர் சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்கள் வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. நன்றி நன்றி. அதுக்காக இல்லை, யாரு நிறைவேற்றோம்? எல்லாரும் அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. பண்ருட்டி தொகுதி அண்ணா கிராம ஊராட்சி ஒன்றியம் கோழிப்பாக்கம் பகுதியிலே மொத்த மக்கள் தொகை 850 ஆகும். ஆகவே அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கோழிப்பாக்கம் பகுதியில் ஏற்கனவே 1982ஆம் ஆண்டு முதல் குழந்தைகள் மையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த மைய கட்டிடம் புதுப்பிக்க முடியாத அளவிற்கு சேதமடைந்தபடியால் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இம்மைய கட்டிடம் டிசம்பர் 2024 இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2025-26ஆம் நிதியாண்டில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் 16,55,000 திட்ட மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு கட்டிடம் கட்டும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய பதில் உரையில் குறிப்பிட்டது போல் 1982 அங்கு தொடங்கப்பட்டு வந்தாலும் குறிப்பாக குழந்தை செல்வங்கள் அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக மழை, புயல், இயற்கை சீற்றங்களில் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு பகுதி. ஆனால் தொடர்ந்து நான் வலியுறுத்திய அடிப்படையில் தற்போது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. விரைவில் அது கட்டப்பட்டு மேற்படி குழந்தை செல்வங்கள் அங்கு அங்கன்வாடி மையத்தில் இயங்குவதற்கான ஏற்பாடுகளை நடப்பாண்டிலே செய்ய முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு வேல்முருகன் அவருடைய கோரிக்கைப்படி அரசு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து மையங்களில் தற்போது சொந்த கட்டடங்கள் இல்லாமல் வாடகை இல்லங்களில் தற்போது குழந்தை செல்வங்களுக்கான அங்கன்வாடி மையங்கள் இயங்கி வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பாக இது மாணவர் பருவத்திற்கும் கீழே இருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக கட்டப்பட்டு வருகின்ற அங்கன்வாடி கட்டடங்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு அங்கன்வாடி கட்டடங்கள் தற்போது ஸ்மார்ட் வகுப்பறைக்கு நிகராக மிக அற்புதமாக, குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கூட தவழ்ந்து மேலே வந்து அமர்கின்ற வகையில் கட்டப்பட்டு வருகின்றது. அதற்கான முயற்சி எடுத்த மாண்புமிகு அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி, குறிப்பாக இதுபோன்று குழந்தை செல்வங்கள் அமர்கிற இடங்களில் சரியான பாதுகாப்பு இல்லாத கட்டடங்களில்
இருந்து என் பாலூர் பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு குழந்தை மரணம் அடைகின்ற வகையில் பாதிப்புக்குள்ளாகியது. ஆதலால் ஒரு அரசு கொள்கை முடிவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊட்டச்சத்து மையங்களிலும் சொந்த கட்டிடத்தில் பாதுகாப்பாக குழந்தை செல்வங்கள் அங்கு சென்று அமர்ந்து கல்வி பெறுவதற்கும் குழந்தை செல்வங்கள் அங்கே அந்த ஊட்டச்சத்து மையங்களின் அரசினுடைய பயனை அடைவதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஊட்டச்சத்து மையங்கள் சொந்த கட்டடத்தில் இயங்கி வருகிறது, இன்னும் அரசு சார்பாக கட்டப்பட வேண்டிய மொத்த ஊட்டச்சத்து மையங்கள் எவை என்பதையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் குழந்தைகள் மையங்களை எல்லாம் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றிட வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறோம். இதுவரைக்கும் 10,972 அந்த மையங்கள் RO அந்த குடிநீர் சுத்திகரிப்பு வசதி, காய்கறி தோட்டங்கள், நல்ல நவீன முறையில் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த வரைபடங்கள் என்றெல்லாம் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல 7,389 மையங்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், நம்முடைய ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட நிதி என்றெல்லாம் புதிய கட்டிடங்கள் நவீன முறையில் கட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய அரசின் கொள்கை முடிவுப்படி அத்துணை மையங்களுமே குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் குழந்தை நேய மையங்களாகவும் அமைத்திட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல அந்த கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த அரசு கட்டிடத்தில் 41,466 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதர அரசு கட்டிடங்கள், அதாவது பிற துறை சார்ந்த கட்டிடங்களில் 5,619 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. தனியார் வாடகை கட்டிடத்தில் 7,396 கட்டிடங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த வாடகை கட்டிடத்தில் உள்ள மையங்களுக்கும் சொந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு அரசு முயற்சித்து வருகிறது, நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாண்புமிகு சிந்தனை செல்வர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, குழந்தைகளை, மாற்றுத்திறனாளிகளை தாய்மை உணர்வோடு நம்முடைய சமூக நலத்துறை பாதுகாத்து வருகிறது என்கிற பெருமையை நினைவு கூறுகிற அதே தருணத்தில் அனாதை குழந்தைகளாக இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகளை, மனநலம் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நீண்ட நெடிய காலமாக அனாதை இல்லங்களையும் மனநல காப்பகங்களையும் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். இத்தகைய பணிகளை பெரும்பாலும் சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த தொண்டு நிறுவனங்களே மேற்கொண்டு வருகின்றன. அண்மை காலத்திலே தூண்டிவிடப்படுகிற வெறுப்புணர்வின் காரணமாக இவர்களின் மீது பல நெருக்கடிகள் சுமத்தப்படுகிற நிலையில் அண்டை மாநிலமான கேரளா போன்ற மாநிலங்களில் இருப்பதைப் போல அனாதை இல்லங்கள், மனநல காப்பகங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வாரியத்தை உருவாக்க தமிழக அரசு முன்வருமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டமர்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல தொண்டு நிறுவனங்களால் பல்வேறு மனவளர்ச்சி குன்றியோருக்கான காப்பகங்கள், அதுபோல ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லங்கள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கு நம்முடைய அரசு அங்கீகாரம் வழங்குவதிலிருந்து முறையாக அவர்களை கண்காணிப்பதெல்லாம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் அந்த இல்லங்களை பாதுகாப்பதற்காக தனியாக வாரியம் அமைத்திட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது ஒரு 93 காலங்களில் இந்த வாரியம் இருந்தது என்றும் எங்களிடம் அந்த கோரிக்கை வைத்தார்கள். ஆகவே நிச்சயமாக மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த கோரிக்கையை இந்த அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்.